ஊட்டியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவிலும் மைசூர்லேருந்து 100 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைஞ்சிருக்கிற அழகான பசுமையான சில்லான இந்த கிராமம் மசினங்குடி. இந்த அழகான கிராமத்தில் நம்ம மிஸ் பண்ணாமல் பார்க்க வேண்டிய இடங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மோயார் ஆறு மசினங்குடியிலிருந்து 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த ஆறு இருக்குது. முதுமலை நேஷ்னல் பார்க்குக்கும் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்குக்கும் நடுவில் மோயார் ஆறு ஓடுது. இங்கே நிறைய விலங்குகள் வந்து தண்ணி குடிக்கிறதுக்காக வரும், பறவைகளும் தண்ணி குடிக்கிறதுக்காக வரும். நீங்கள் ஏர்லி மார்னிங் இந்த இடத்துக்கு போகும்போது விலங்குகளையும் பறவைகளையும் வந்து பார்க்க முடியும். இந்த ஆறு முக்குர்த்தி மலைப்பகுதியில் உற்பத்தியாகி பைக்காரா, முதுமலை, மசினங்குடி, தெங்கு மரகட வழியாக பவானி ஆற்றோட கலக்குது. இந்த ஆற்றுல நீங்கள் படகு சவாரி பண்ண முடியும். இந்த அமைதியான சூழலில் இந்த ஆற்றங்கரையில் நீங்கள் ஒரு டென்ட் அமைச்சு இந்த பசுமையான சூழலை நீங்கள் ரசிக்க முடியும். மசினங்குடியிலிருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் முதுமலை நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. சவுத் இந்தியாவோட முதல் நேஷ்னல் பார்க் இது தான். முதுமலை சங்க காலத்தில் முதிரமலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. குமணன், இளங்குமணன் அப்படின்னு 2 வள்ளல்கள் மன்னர்களாக இந்த நிலப்பகுதியை ஆட்சி பண்ணிட்டு இருந்திருக்காங்க. முதுமலை நேஷ்னல் பார்க்கோட இன்னொரு பார்க் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்னு சொல்லப்படுது. இது வந்து கர்நாடகாவுக்கு சொந்தமானது. முதுமலை நேஷ்னல் பார்க்கில் வனத்துறை சார்பில் வந்து ஜீப் சஃபாரி வந்து அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதற்கான டைமிங்ஸ் வந்து காலையில் 7 to 10, மாலை 3 to 5. இந்த சஃபாரியில் நீங்கள் கண்டிப்பாக வனவிலங்குகளை பார்த்துட முடியும். யானைகளையும் மான்களையும் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா புலிகளையும் பார்க்க முடியும். தெப்பக்காடு யானைகள் முகாம் மசினங்குடியிலிருந்து 3 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. முதுமலை நேஷ்னல் பார்க்குக்கு போகிற வழியில் அமைஞ்சிருக்கு. தெப்பக்காடு யானைகள் முகாமில் யானைகளுக்கு வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. யானைகளை வந்து கும்கியாக மாற்றுறதுக்கு ட்ரெயின் பண்ணுறாங்க. யானைகளை வந்து குளிக்க வைக்கிறது, யானைகள் வந்து விநாயகருக்கு வந்து பூஜை பண்ணுறது, யானைகள் வேறு ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது எல்லாமே நம்ம இந்த யானைகள் முகாமில் பார்க்க முடியும். யானை சஃபாரியும் பண்ண முடியும். சஃபாரிக்கு வந்து டைமிங் வந்து காலையில் 7 to 8, ஈவினிங் 4 to 5. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் மசினங்குடியிலிருந்து 13 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் அமைஞ்சிருக்கு. இந்தியாவோட அழகான சிறப்பாக நிர்வகிக்கப்படுற நேஷ்னல் பார்க்கில் பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கும் ஒன்று. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கு முதுமலை நேஷ்னல் பார்க்கோட எக்ஸ்டென்ஷன் தான். முதுமலை நேஷ்னல் பார்க் வந்து தமிழ்நாட்டினுடைய பகுதியாகவும், பந்திப்பூர் நேஷ்னல் பார்க் வந்து கர்நாடகாவினுடைய பகுதியாகவும் வந்து அறியப்படுது. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கில் வந்து அழிந்து வரும் இனமான ஆசிய யானைகள் வந்து இந்த இடத்துல இருக்கிறது சிறப்பு. பெங்கால் டைகர்ஸும் வந்து இந்த இடத்துல வந்து நிறையவே இருக்குது. வனப்பகுதிக்குள்ளே ஜங்கிள் ரெசார்ட்ஸ் வந்து இருக்குது. இந்த ரெசார்ட்ஸில் வந்து ஸ்டே பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறவங்க கர்நாடகா கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு முன்னாடியே வந்து ரிசர்வ் பண்ணிக்கணும். அது மட்டும் இல்லாமல் சஃபாரி இருக்குது, மினி பஸ் சஃபாரி இருக்குது. இதற்கான டைமிங்ஸ் வந்து காலையில் 6 o'clock 9 o'clock வரைக்கும், மதியம் 2 o'clock 5 o'clock வரைக்கும். பஸ் சஃபாரிக்கு ஒரு நபருக்கு வந்து 350 ரூபாய் வந்து கட்டணம் வந்து வசூலிக்கப்படுது. ஜீப் சஃபாரியும் இருக்குது. இதற்கு வந்து 3000 ரூபாய் வந்து கட்டணம் வசூலிக்கப்படுது. இதுக்கு டைமிங்ஸ் வந்து காலையில் 6 to 8, 8 to 10, மதியம் வந்து 2:30 to 4:30, எகெயின் 4:30 to 6:30. இந்த டைமிங்ஸில் வந்து ஜீப் சஃபாரியும் இருக்குது. இப்போ ட்ரக்கிங்கும் வந்து பந்திப்பூரில் வந்து பெர்மிஷன் தர்றாங்க. யானை சஃபாரி வந்து இப்போ டெம்ப்ரவரியாக நிறுத்தியிருக்காங்க. மரக்கவண்டி டேம், இந்த டேம் மசினங்குடியிலேருந்து 2 கிலோமீட்டர் தொலைவில் வந்து அமைஞ்சிருக்கு. மோயார் ரிவருக்கு அக்ராஸாக வந்து 1951 வந்து இந்த டேமை வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டேமுக்கு பக்கத்தில் ஒரு அனிமல் வாட்சிங் டவர் இருக்குது. ஸோ இந்த டவரில் நீங்கள் நின்று பார்க்கும்போது அனிமல்ஸ் ஏதாவது வந்து தண்ணி குடிக்கிறத வந்து உங்களால் பார்க்க முடியும். சம்டைம்ஸ் வந்து யானைகள் வரதை பார்க்க முடியும். சில நேரங்களில் புலிகளும் இந்த இடத்துல வந்து தண்ணி குடிக்கிறத உங்களால் பார்க்க முடியும். ஹிமாவத் கோபால் சுவாமி மலை, இந்த கோவில் மசினங்குடியிலிருந்து 30 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கு. பந்திப்பூர் நேஷ்னல் பார்க்கோட உயரமான சிகரத்தில் இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவில் 14ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்டிருக்கு. இந்த கோவிலில் புல்லாங்குழலோட ஆடுற உருவத்தில் வந்து கிருஷ்ணரினுடைய சிலை இருக்குது. இந்த கிருஷ்ணர் சிலைக்கு பின்னாடியே வந்து சத்யபாமா, ருக்மணி அவர்களுடைய சிலையும் இருக்குது. பசு மாடு மேய்ப்பவர்களுடைய சிற்பங்களும் வந்து இந்த கோவிலில் இருக்குது. இந்த கோவிலை சுற்றி இருக்கிற பகுதி வந்து பசுமையாகவும் அழகாகவும் வந்து இருக்குது. பெரும்பாலான நாட்களில் தூரத்தில் வந்து ஒரு வெள்ளை மேகம் மூடு பனியால் மூடப்பட்ட உணர்வை வந்து நம்ம இந்த இடத்துல இருந்து நம்மளால் வந்து பார்க்க முடியும். இந்த கோவிலுக்கு டைமிங்ஸ் அப்படின்னா காலையில் 8:30 மணிலேருந்து மாலை 4 மணி வரைக்கும். நீடில் ராக் வியூ பாயிண்ட் மசினங்குடியிலேருந்து 30 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நீடில் ராக் வியூ பாயிண்ட் வந்து அமைஞ்சிருக்கு. இந்த வியூ பாயிண்ட் உங்களுக்கு 360 டிகிரி பார்வையை வந்து உங்களுக்கு தருது. இந்த மலையோட இன்னொரு பேர் வந்து ஊசி மலை அப்படின்னு வந்து சொல்லப்படுது. நிறைய தமிழ் படங்களோட ஷூட்டிங் வந்து இங்கே நடத்தப்பட்டிருக்கு. இந்த மலையோட வியூ பாயிண்ட்லேருந்து நம்ம பார்க்கும்போது ஊட்டி வழியாக போகிற சில பாதைகளை பார்க்க முடியும். ஊட்டிக்கு கீழே இருக்கிற கூடலூர் அப்படிங்கிற கிராமத்தை வந்து நம்மளால் பார்க்க முடியும்.
முதுமலை நேஷ்னல் பார்க், பந்திப்பூர் நேஷ்னல் பார்க், மைசூரில் சில பகுதிகளையும் வந்து பார்க்க முடியும். இன்னொரு சைடில் நீங்கள் பார்க்கும்போது கேரளாவோட அழகான பகுதிகளை வந்து பார்க்க முடியும். ஒரு 360 டிகிரி வந்து வியூ பாயிண்ட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த மிக்ஸ் பண்ணாமல் பார்த்துட்டு வாங்க. விபூதிமலை முருகர் கோவில் மசினங்குடியிலிருந்து 4 கிலோமீட்டர் தொலைவில் ஷோலூர் அப்படிங்கிற இடத்துல இந்த கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த கோவிலை பல ஆண்டுகளுக்கு முன்னாடி பாலிவுட் நடிகரான மிதுன் சக்கரவர்த்தி மக்கள் பிரார்த்தனை செய்வதற்காக கட்டி கொடுத்தார் அப்படின்னு சொல்லப்படுது. ஜீப் சஃபாரி மசினங்குடியில் வனத்துறை சார்பாக ஜீப் சஃபாரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இந்த சஃபாரியில் நீங்கள் வன விலங்குகளினுடைய இருப்பிடமான இந்த காட்டை வனத்துறை பாதுகாப்போடு ரசிக்கலாம். இந்த சஃபாரி காலையில் 5 மணிலேருந்து சாயங்காலம் 5 மணி வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்ச டைமை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். இந்த சஃபாரிக்கு 2 மணி நேரம் தேவைப்படும். சிறியூர் மாரியம்மன் கோவில் மசினங்குடியிலிருந்து 20 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் பழமையான சிறியூர் மாரியம்மன் கோவில் அமைஞ்சிருக்கு.